வணக்கம் நேயர்களே, இன்றைய தொகுப்பில் என்ன விஷயம் சம்பந்தமாக பார்க்க போறோம்னு சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சி எடுத்திருக்கின்ற முடிவும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய செயற்பாடும் ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளை அளிக்கின்ற ஒரு சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது. மிக துலாம்பாரமாக தெளிவாக தெரிகின்ற ஒரு விஷயம் என்னென்றால், இது கொள்கை பிரச்சனை. அதாவது தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் இதுவரை காலம் பின்பற்றின அரசியலை கைவிட்டு இன்னொரு அரசியலை கொண்டு போவதற்காக, குறிப்பாக இறமை அரசியலை கைவிட்டு ஒரு சிறுபான்மையினம் என்ற வகையிலே ஒரு அரசியலை கொண்டு போவதற்காகவும் ஒரு இணக்க அரசியலை கொண்டு போவதற்காகவும் சுமந்திரன் இந்த முயற்சியை செய்கிறார். உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய வரலாற்று கட்சி என்றும் ஜனநாயக கட்சி என்றும் பழமை வாய்ந்த கட்சி என்றும் தமிழ் மக்களால் போற்றப்படுகின்ற கட்சி என்றும் சொல்லப்படுகின்ற இலங்கை தமிழரசு கட்சி இன்றைக்கு பாரிய வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கட்சி தன்னுடைய கட்சிக்குள் இருக்கின்ற உறுப்பினர்களை இன்னும் வெளியேற்றுகின்றதுல மிக உறுதியாக சிலர் செயற்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சுமந்திரன் தலைமையோடு முரண்பட்டவர்கள் பலரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இது முழுக்க ஒரு மோசமான செயற்பாடு. அதுக்கு உதாரணமாக அண்மைய நாட்களில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு எடுத்திருக்கின்ற தீர்மானம் ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்கள் மத்தியில ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கின்ற சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அந்த விஷயத்தை சட்டத்தரணி ஜோதிலிங்கம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மத்திய குழுவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு தனக்கு சார்பான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதில் சுமந்திரன் மும்முரமாக இருந்திருக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சி என்றால் என்ன? இலங்கை தமிழரசு கட்சி ஏன் இன்றைக்கு எப்படியான ஒரு கவலையான இலக்கை சென்று கொண்டிருக்கிறது? இலங்கை தமிழரசு கட்சி எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானம் அல்லது ஒவ்வொரு முடிவுகளும் தமிழ் மக்களை எந்த இலக்கை கொண்டு போக போவதுன்ற விஷயம் மிக தெளிவாக ஆதாரமாக ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குறுகிய காலத்திலேயே தமிழரசு கட்சி வடக்கில இருந்த இடமே தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு அழிந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அதே நேரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஈழத்தமிழர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அது தளத்தில் இருக்கிறவர்களாகவும் சரி, புலத்தில் இருக்கிறவர்களாகவும் சரி, எல்லோருக்குமே அந்த பாரிய பங்கு இருக்கிறது. ஏன்னு சொன்னால், தந்தை செல்வநாயகம் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜனநாயக கட்சி, ஒரு நேர்மையான கட்சி. ஆனால் அந்த கட்சியில இன்றைக்கு ஜனநாயகம் இல்லாத ஒரு நிலையை காணக்கூடியதாக அல்லது அறியக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் இதுவரை காலம் பின்பற்றின அந்த இறமை அரசியலை முன்னெடுக்கிறதா, அல்லது அதை விட்டு சுமந்திரன் விரும்புகிற மாதிரி ஒரு வகையான இணக்க அரசியலுக்கு போறதா, எதிர்ப்பு அரசியல் எல்லாத்தையும் கைவிடுவதா என்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு பொதுச்சபை வரவான். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் எடுத்திருக்கின்ற முடிவுகள் தன்னிச்சையான முடிவு என்றும், அண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு எடுத்திருக்கின்ற தீர்மானமானது அது சுமந்திரன் அவர்களுடைய தீர்மானம் அல்லது சுமந்திரன் அவர்களுக்கு சார்பாகத்தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு செயற்பட்டு வருவதாக கூட சொல்லப்பட்டிருக்கிறது. சுமந்திரன் பிரிவினருக்கு எதிராக இருக்கிறவர்களை கொஞ்சமாக கலட்டி சிறிதரனை தனிமைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடும் இதற்கு உள்ளோட்டமாக ஓடுகின்றது என்று நான் கருதுகின்றேன். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை வெளியேற்றுவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி அல்லது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் எடுத்திருக்கின்ற முதலாவது நகர்வு காய் நகர்த்தல் என்றும் சொல்லப்படுகிறது. நான் நினைக்கிறேன், ஒரு 6 மாதத்துக்குள்ள சுமந்திரன் ஒன்றில் சிறிதரனை பலவீனப்படுத்தி அவரை நீக்கி தான் பாராளுமன்ற உறுப்பினராக வரவழைக்கிடுவார், அல்லது தேசிய பட்டியலில் தெரிவு செய்யப்பட்ட சத்தியலிங்கத்தை ராஜினாமா செய்ய சொல்லி தான் அதற்குள்ளால ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு கட்சிக்கு எதிராக செயற்பட்டார்கள் அல்லது கட்சியை விமர்சித்தார்கள் அல்லது கட்சிக்குள்ளே இருக்கின்றவர்களை
விமர்சித்தார்கள் என்கின்ற போர்வையில பலர் வந்து இன்றைக்கு கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கட்சி வந்து அவர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அப்படி சொன்னால் இன்னும் பலர் கட்சியை விமர்சித்தவர்கள், கட்சியை மிக மோசமாக விமர்சித்தவர்கள் இன்னும் தமிழரசு கட்சிக்குள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கட்சி என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறது என்ற கேள்வியும் வந்து விஷயமாக இருந்திருக்கிறது. மாலசேனாராயால விமர்சனம் இருக்கின்ற உண்மை. ஆனால் இந்த போக்குகள் எல்லாவற்றுக்குமே காரணம் சுமந்திரன் தான் என்பதுதான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையாகும். தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கின்ற கட்சிகளுக்குள்ள தாய் கட்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சி சிதையுமாக இருந்தால் அல்லது அந்த கட்சி அழியுமாக இருந்தால் அது ஈழத்தமிழர்களுக்கு மிக பெரும் பலவீனத்தை ஏற்படுத்தும் என்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே இடத்துல அந்த கட்சியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஏனைய கட்சிகளுக்கும் அந்த பங்கு இருக்குது. இன்றைக்கு உதாரணமாக உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். யதார்த்தம் வந்து தமிழரசு கட்சி இன்றைக்கு ஒரு பிரதான கட்சியாக இருக்கின்ற இடத்துல வந்து தவிர்த்து இந்த தமிழினம் முன்னுக்கு போகவும் இராது. அந்த வகையில் தான் நான் தொடர்ந்தும் கட்சி உடைய உறுப்பினர்களிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய பதவிகளை, கட்சியினுடைய முக்கியமான பதவிகளை தீர்மானிக்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே வந்து அந்த முக்கியமான பதவியில் இருந்து தமிழ் தேசிய அரசியலை ஒரு மோசமான பாதைக்குள்ளே கொண்டு போய் முடக்கி இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலே மக்கள் ஒரு கேள்விக்குட்படுத்துகின்ற அளவுக்கு நிலைமையில் உருவாக்கி தந்த நபர்களுக்கு அடிபணிந்து இல்லாட்டி அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு உள்வாங்கி இல்லாட்டி பயந்து தமிழரசு கட்சியை தொடர்ந்தும் ஒரு பிழையான பாதைக்குள்ளே கொண்டு போக அனுமதிக்காதீர்கள். கட்சி ரீதியாக அல்லது அரசியல் ரீதியாக அல்லது கருத்து ரீதியாக பல முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ் தேசியம் என்கின்ற ரீதியிலே ஒரு சரியான கருத்தை அல்லது அவர் சொல்ல வந்த விஷயம் என்பது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இது தமிழ் தேசிய அரங்கிலே வந்து அவர்கள் ஒரு பிரதான கட்சியாக வந்து இயங்கினதை வந்து நாங்கள் மறுக்க முடியாது. ஆகவே தனி ஒரு மனிதருக்கு சார்பாக இலங்கை தமிழரசு கட்சி செயற்படாமல் ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்களுக்காக அல்லது உரிமை வேண்டி போராடுகின்ற அந்த இனத்துக்காக ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளை முன்னிறுத்துகின்ற தந்தை செல்வநாயகம் எதற்காக இந்த கட்சியை உருவாக்கினார்களோ அந்த கொள்கையின் அடிப்படையிலே அந்த கட்சி பயணிக்க வேண்டிய பொறுப்பு அந்த கட்சி சார்ந்தவர்களுக்கும் அதாவது புத்திஜீவிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஒரு கட்சி தவறான முறையிலே செல்கின்றது என்று சொன்னால் அந்த கட்சியை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு தமிழ் புத்திஜீவிகளுக்கு இருக்கிறது. இதுல மிகவும் ஆபத்து என்னன்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி வெற்றியடைவதால தமிழ் தேசிய அரசியல் வந்து பெருந்தேசியவாதத்துக்குள்ள கரைஞ்சு போற அபாயம் கொண்டு வருவாங்க. தமிழ் தேசியம் வந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்கணும், அரசியல் தீர்வு வரும் பெரியாது பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. இதுல இன்னும் ஒரு விஷயத்தை வந்து சட்டத்தரணி ஜோதிலிங்கம் அவர்கள் சொல்றாருன்னு சொல்லிட்டுனால் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் அடுத்ததாக சத்தியலிங்கம் அவர்களை வெளியேற்றிவிட்டு இவர்கள் இருவரில் ஒருவரை வெளியேற்றிவிட்டு அந்த வெற்றிடத்துக்கு தான் புகுவதற்கு முயற்சி செய்கின்றார் என்ற விஷயம் வந்து சொல்லப்படுகிறது. சிறிதன் தனிமைப்பட்டு போக சிறிதனுக்கு எதிராக அவர்கள் ஒழுக்காற்று தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி செல்லலாம் என்றே நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த ஊடக பேச்சாளர், இரண்டு ஊடக பேச்சாளர், ஒரு கட்சிக்கு ஏன் இரண்டு ஊடக பேச்சாளர் என்கின்ற அந்த விஷயம் தான் வந்து இன்றைக்கு பேசு பொருளாக அல்லது தமிழ் மக்கள் மத்தியில ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிற சம்பவம் அல்லது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிற சம்பவமாகவும் பார்க்கப்படுகிறது. அது உண்மையான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. ஊடக பேச்சாளர்கள் சொல்லிச்சோன்னா ஒரு கட்சியிலே ஒருத்தர் இருக்க முடியும், ஆனால் இருவர் அந்த ஊடக பேச்சாளராக இருக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்கின்ற கேள்வியும் இந்த இடத்துல இருக்கத்தான் செய்கிறது. சுமந்திரன் ஊடக பேச்சாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஊடக பேச்சாளராக ஸ்ரீநேசன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். இப்ப புதிசாக
கட்சியின் ஊடக பேச்சாளராக சுமந்திரன் இருப்பார் என்றும் பாராளுமன்றத்தில் ஊடக பேச்சாளராக ஸ்ரீநேசன் இருப்பார் என்று சொல்லியும் கூறப்படுகிறது. என்ன ஒரு கட்சிக்கு ஏன் ரெண்டு ஊடக பேச்சாளர்னார்? இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவை சேனாராஜா அவர்களுக்கு பதிலாக தற்போது CVK சிவஞானம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இது ஒரு தவறான சம்பவம். அதாவது பொதுச்சபையால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் இருக்கின்ற போது, குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கின்ற போது எதற்காக அதுக்கு அடுத்தபடியாக இப்படி ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட்டார் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தனக்கு சார்பானவர்களை நுழைக்கின்ற இந்த கட்சிக்குள்ளே அமர்த்துகின்ற ஒரு செயற்பாடுகளை மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார் என்கின்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது அல்லது சொல்லப்படுகிறது. மாவை சேனாராஜா அவர்களை மாற்ற வேண்டுமென்றால் அல்லது அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவராக ஸ்ரீதரன் இருக்கிறார். அவரை உண்மையில் தலைவராக தெரிவு செய்வதுதான் உண்மையில் ஒரு அறநெறிக்குட்பட்டதாக இருக்கும். அதை விடுத்து அதை பற்றி எதுவுமே பேசாமல் இன்றைக்கு CVK சிவஞானம் அவர்களை பதித்தலைவராக தெரிவு செய்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த கட்சிக்குள்ளே இருக்கின்ற முரண்பாடுகள் அதிகரித்து தொடர்ச்சியான இப்படியான வெளியேற்றங்கள் முரண்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்குமாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கு மிக பெரும் பாதிப்பை மட்டுமல்ல, அவர்களுடைய அரசியலையும் மிக பெரும் பலவீனத்தை ஏற்படுத்தும் என்றதில் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் இது ஒரு கட்சியினுடைய அழிவு, ஒரு கட்சியினுடைய பலவீனம் அல்லது ஒரு கட்சியை சிதைப்பதற்கான செயற்பாடு என்று பார்க்க முடியாது. ஒட்டுமொத்தமாக இது ஈழத்தமிழர்களுடைய உரிமையை மறுப்பதற்கான அல்லது உரிமையை இல்லாத ஒழிப்பதற்கான ஒரு காய் நகர்த்தல் தான் சொல்லணும். இதுல தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் எல்லோரும் இணைந்து இலங்கை தமிழரசு கட்சியை பலப்படுத்திக் கொண்டு ஈழத்தமிழர்களுடைய விடயத்திலே எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டியதுதான் காலத்தினுடைய கட்டாய பொறுப்பாக இருக்கிறது. தமிழரசு கட்சியினுடைய உட்பிரச்சனையை தீர்த்து தமிழரசு கட்சியை திரும்ப பழைய தமிழரசு கட்சி மாதிரி கொண்டு வரணும். இது ரெண்டும் நடந்தாத்தான், ஒரு ஒருங்கிணைந்த அரசியலும் வேணும். இது நடந்தாத்தான் இந்த தேர்தலில் நின்று பிடிக்கக்கூடியதாக இருக்கும். நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.